இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தும் விசேஷத்தின் தொடர் போதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் வரை நாம் தியானித்தோம். 15ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்த காரியங்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்ல நான் நினைக்கிறேன். ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். ஜெபிக்க வேண்டும். ஜெபம் எவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம். ஜெபம் தேவனுடைய கோபத்தை மாற்றுகிறது. கலசத்தில் இருக்கிற கோபத்தை, பொங்கி வருகிற கோபத்தை மாற்றக்கூடிய அல்லது அந்த கோபத்தை அமுக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த உலகத்தில் ஜெபம் மட்டும்தான். ஆகினால ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் நாம் பல விஷயங்களை பார்க்கிறோம். முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இவர்கள் தேவனுடைய ஆலயம் திறந்திருக்கிறது. திறந்திருக்கிற ஆலயத்திற்குள்ளாக யாருமே பிரவேசிக்க முடியவில்லை. ஆண்டவர் பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன என்றால், ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு சித்தமாகிவிட்டார். ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்தால் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்தால் தேவன் கேட்பார், அவருடைய கோபம் நின்றுவிடும். ஆகினால திறக்கப்பட்ட ஆலயத்திற்குள்ளாக யாரையுமே செல்லுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்காமல் அவருடைய மகிமையினால் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வல்லமையினால் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்து காணப்படுகிறது. சில சமயம் நம்ம ரோட்டில் போகும்பொழுது எங்கேயாவது மலைப்பிரதேசமான இடங்களில் ரொம்ப மிஸ்ட் இருந்தால் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. மிஸ்ட் லைட்டெல்லாம் போட்டு பார்ப்பார்கள், ஆனால் ட்ராவல் பண்ண முடியாது. அருகில் இருக்கிறவர்கள் நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆகினால் இங்கொழுது ஏற்பட்ட இந்த புகை தேவனுடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் ஏற்பட்ட புகை. தேவாலயம் தெரிகிறது, ஆனால் தேவாலயத்திற்குள்ளே நுழைய முடியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய தூதனுடைய கையில் இருக்கிற 7 கலசங்களில் இருக்கிறதான 7 வாதைகளும் வெளியே கொட்டப்பட வேண்டும். ஆகினால் அந்த வாதைகள் நிறுத்தப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உறுதிப்படுத்த விரும்புகிறார். எக்காலங்களை பார்த்தோம், பொழுது கலசங்களை பார்க்கிறோம். எக்காலம் என்ன? இதற்கு முன்பு நடைபெற்ற எல்லா சம்பவங்களும் தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருந்தது. இப்படி ஒரு காரியம் நடக்கிறது, ஆகினாலே நீ மனம் திரும்பிக்கொள் என்று சொல்லுகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறதாக மற்ற காரியங்கள் இருந்தது. ஆனால் இது ஏன் கலசம் என்று சொல்லி கேட்டால், இங்கே தான் ஜட்ஜ்மெண்ட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். நியாய தீர்ப்பு இங்கே வருகிறார். நியாய தீர்ப்பை பற்றி பேசினால் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, ஆனால் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், உணர வேண்டும். அது எனக்கு பிடிக்காதுங்க, சரிப்பா, உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக ஆண்டவர் செய்யாமல் விட்டுருவாரா? கண்டிப்பாக செய்வார். கலசங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலிருந்து தான் ஊற்ற முடியும். ஆகினால ஆண்டவருடைய கலசத்தில் இருக்கிறதான அந்த கோபம் என்கிறதான அந்த விஷயத்தின் மூலமாக பூமியில் ஊற்றும் பொழுது வாதைகள் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுகள் உண்டாயிற்று. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கு சொல்லப்படுகிற வாதைகள் ஏற்கனவே யாத்ராகமத்திலே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த மக்களுக்கு வந்த வாதைகளுக்கு ஒத்த வாதைகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனை, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்கிற முற்பிதாக்களின் தேவனை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளிலே இருந்தால்தான் அந்த வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதில் நிறைய மக்களுக்கு உடன்பாடும் இல்லை. நிறைய மக்களுக்கு அந்த விஷயங்கள் புரிவதுமே கிடையாது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதைப் போல எல்லோரும் அவரவர்களுடைய தெய்வங்களை வணங்குவதற்காக கோயில்களுக்கு போகிறார்கள், நாம் நம்முடைய தேவனை வணங்குவதற்காக ஆலயத்திற்கு போகிறோம் என்பது மட்டும் அல்ல. நம்மை பார்க்கும் பொழுது
ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும், நம்முடைய பேச்சிலே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும், நம்முடைய நடவடிக்கைகளில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அதனுடைய பொருளாய் இருக்கிறது. ஆனால் மக்கள் இதெல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் எப்பொழுதும் போல நாம் வழக்கம் போல ஆலயத்திற்கு போகிறோம், ஆனால் மக்கள் எதை செய்கிறார்களோ அதையே தான் நாமும் செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தார். இன்றைக்கு பிரமாணங்களை பற்றி பேசினாலே இது முடிந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். நியமங்களை கொடுத்தார், ஆசரிக்க வேண்டிய முறைமைகளை கொடுத்தார், என்னெல்லாம் செய்யலாம் என்று சொல்லுகிற காரியங்களை கொடுத்தார். இவைகளை எல்லாம் நாம் செய்யாமல் விட்டுவிட்டு ஏதோ கிருபைக்குள்ளாக இருக்கிறோம் என்கிறதான ஒரு மாயான போர்வையில் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் சிக்கி தவிக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வேதாகமத்தை முழுமையாய் படிக்க வேண்டும், வேதாகமத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டும். அரைகுறையாக இங்கொன்றும் அங்கொன்றும் 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 எடுத்து நம்முடைய தேவைக்கு தகுந்ததை போல வேதாகமத்தினுடைய கருத்துக்களை மாற்றி நாம் புரிந்து கொள்ள நினைப்பதைப் போல ஒரு அபத்தமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அவனை மதியினன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, மதி கெட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினால நாம் வேதத்தை படித்தும் மதிக்கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தின் மக்கள் என்கிற அடையாளத்தை நாம் பெற்றவர்களாக வாழ்கிறோமா? வேதத்தை படிக்கிறவர்கள் என்கிற அந்த அடையாளத்தோடு நாம் வாழ்கிறோமா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்கிற முற்பிதாக்களினுடைய தேவனை ஆராதிக்கிற மக்கள் என்கிறதான அந்த வேறு பிரிந்த வாழ்க்கையோடு நாம் வாழ்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை புரிந்திருக்க வேண்டும். தேவன் ஒரு நாளும் நம்மோடு சமரசம் பண்ணி போகிற தேவன் அல்ல. சில சமயம் பேரம் பேசுவார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடைகளுக்கு போகும் பொழுது அல்லது மக்களிடத்தில் போகும் பொழுது பேரம் பேசுவார்கள். பேரம் பேசுவது என்று சொல்லும் பொழுது, நீ கொஞ்சம் இப்படி வா, நான் இப்படி கொஞ்சம் வர்றேன். உதாரணமாக ஒரு கடையில் ஒரு பொருளை நீங்கள் விலைக்கு வாங்குகிறீர்கள், அதனுடைய விலை 500 ரூபாய் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன கேட்பீர்கள்? ஒரு 200 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், இல்லைப்பா வேணா 450 ரூபா கொடுக்குறேன், 50 ரூபா தான் எனக்கு லாபம் வரும், அந்த லாபத்தை உனக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி 200லிருந்து அவன் 450, நம்ம 200, அதற்கப்புறம் 250, அவன் 400, எப்படியாவது ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 350 ரூபாயில் வந்து முடிந்து, ஓகே நானும் ஒத்துக்கொள்கிறேன் நீயும் ஒத்துக்கொள் என்று சொல்லி ஒரு விலையை கொடுத்து வாங்கி கொண்டு வருவோம். இப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் பேரம் பேச முடியாது. ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய நிலையை விட்டு இறங்கி வரவே மாட்டார். அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான், ஆண்டவர் எழுதினது தான். எழுதின தேவன் மாறவும் மாட்டார், அவர் நிலையிலிருந்து அவர் இறங்கவும் மாட்டார். நாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருக்கு இணக்கமானவர்களாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் டிமாண்ட் பண்ணுகிறார். வேதாகமத்தினுடைய பக்கங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு அவருடைய காரியத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார்ங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக லேவியராம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசாரியன் இருக்கிறான், அதிலே ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறான். ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆசாரியனாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆசாரியன் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை அவன் திருமணம் செய்யக்கூடாது, இதில் ஆண்டவருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, ஒருவேளை நீ இப்படி இருந்தால் இப்படி பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் மாற்றவில்லை. பிரதான ஆசாரியனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமை மிக மிக கடினமான விஷயம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அவன் செத்த பிணத்தண்டைக்கு போக முடியாது, தொடவே கூடாது, கிட்டேயே போகக்கூடாது. அது மட்டுமல்ல, தன்னுடைய தாய் தகப்பன் இருந்திருந்தால் கூட அவன் போக முடியாத நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறவனாய் இருக்கிறான். அப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த பிரதான ஆசாரியன் என்று சொல்லுகிறவனை அவனாக தானாக முன்வந்தவன் ஏற்படுத்தினானா? இல்லை. ஆண்டவர் பிறப்பிலேயே ஒரு கோத்திரத்தை தனியாக பிரித்தெடுத்து அந்த கோத்திரத்திலே ஆரோனுடைய வழியில் வந்தவர்களை பிரதான ஆசாரியர்களாக ஆண்டவர் தெரிந்தெடுத்து நடத்துகிறார் என்று சொன்னால், பிறப்பால் அவன் இப்படி வேறு பிரிக்கப்பட்டவனாய் அவன் காணப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த விஷயத்திலே காம்ப்ரமைஸ் ஆகி போகவில்லை என்பது எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அதனால்தான் என்னுடைய பையனிடத்தில் நான் சொல்லுவேன், தம்பி நீ எனக்கு நீ மகனாக பிறந்தது நீ செய்த தப்பும் கிடையாது, நான் செய்த தப்பும் கிடையாது. உங்கள் அப்பா பாஸ்டர் ஆகினால வேறு வழியே கிடையாது. நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் ஹேர் கட் பண்ணணும், இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற நிலைமையில் இருக்கிறாய். ஒன்று இப்படி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஆண்டவரை மறுதலிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்டேன்.
அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டைல் இருக்க வேண்டும், ஒரு கோடு இருக்கணும். அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட், கோட் ஆஃப் ட்ரெஸ், கோட் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய அளவுகோல் வேதாகமம் தான். இந்த வேதாகமத்திற்கு வெளியே நாம் வாழுவதற்கு ஒரு நாளும் அழைக்கப்படவில்லை. கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம், கொஞ்சம் உண்டு இருந்துக்கலாம், கொஞ்சம் அப்படி இருந்துக்கலாம், கொஞ்சம் இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எதற்கு பொருந்தாது என்று சொன்னால் ஆண்டவருக்கு பொருந்தாது. மக்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையான விஷயம். ஆகினாலே நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள். எகிப்திலே வாதைகள் வந்தது, இஸ்ரவேல் மக்கள் மேலே வராமல் எகிப்தியர் மேல் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன பிரமாணங்களை எல்லாம் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். கடைசியில் இவர்கள் மீட்கப்பட்டார்கள். யாரெல்லாம் மீட்கப்பட்டார்கள் என்று சொன்னால் மோசேயினுடைய வார்த்தையை கேட்ட அத்தனை ஜனங்களும் மீட்கப்பட்டார்கள். அந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் செய்த காரியம் என்ன? வீட்டுக்கு ஒருவனாக பஸ்காவை அனுசரித்தார்கள். ஆட்டுக்குட்டியை பிடித்தார்கள், அதை அறுத்தார்கள், அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால் சட்டத்தில் பூசினார்கள். ஆண்டவர் சொன்ன பிரமாணங்களின்படி புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அந்த பஸ்காவை அவர்கள் புசித்து இரவிலே காத்திருந்தார்கள். காத்திருந்த வேளையிலே சங்கார தூதன் வந்தான். இங்கே வந்த தூதன் மாதிரி தான், அவனுடைய தூதனில் கலசங்கள் இருந்த தூதனைப் போலவே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். அந்த தூதனுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? எந்த வீட்டினுடைய நிலைக்கால் சட்டத்தில் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை நீ கடந்து போய்விடு, அந்த வீட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. எந்த வீட்டினுடைய நிலைக்கால் சட்டத்தில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டிற்குள்ளாக நீ பிரவேசி என்று சொல்லுகிற கட்டளையை பெற்றவனாக அந்த தூதன் எகிப்து தேசம் எங்கும் சுற்றி வருகிறான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுது என்னுடைய கேள்வி, எபிரேயர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்களா என்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் இல்லை. யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் மோசேயினுடைய வார்த்தையை கேட்ட எபிரேயர்களும் எபிரேயர்கள் அல்லாதவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் பஸ்காவை அனுசரித்த ஏராளமான பேர் எபிரேயர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்களும் எகிப்து விட்டு வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகினால யாரெல்லாம் பஸ்காவை அனுசரித்தார்களோ பஸ்காவை அனுசரித்தவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் எந்த ஒரு மாற்று கருத்தையும் வைக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் ஆண்டவர் மக்களோடு உடன்பட்டு போகவே இல்லை. நீ இதை செய்தால் பிழைப்பாய், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. அதை செய்தால் பிழைப்பார்கள், செய்யாவிட்டால் பிழைக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அழிவு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆகினாலே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது முதலாம் தூதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றுகிறான். சம்பவிக்கிற காரியம் என்ன? உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவனாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கொடிய புண் யார் மேலெல்லாம் வரவில்லை, யார் மேலெல்லாம் வராது என்று சொன்னால் மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்களும் சொரூபத்தை வணங்காதவர்களுமாகிய மனுஷர்கள் மேலே இந்த பொல்லாத கொடிய புண்கள் வர்றதுக்கு வரப்போவது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பாயில்ஸ், இந்த வாதை எங்கேயும் வந்தது, எகிப்திலும் வந்தது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த வாதையைத்தான் இன்றைக்கு தெய்வமாக மக்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கும் இந்த வாதை வந்த பொழுது எதையெல்லாம் மக்கள் தெய்வமாய் கும்பிட்டார்களோ அதை ஆண்டவர் வாதைகளாக அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் இந்த சொரூபம், இந்த முத்திரை, இந்த விக்கிரகாராதனை போன்ற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை உங்களையே நீங்கள் யோசித்து பாருங்கள். இது யார் சொல்லியும் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான, தேவன் பிரியப்படாத எந்த காரியங்களாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் அவைகளிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2ஆம் தூதன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பாருங்கள். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. முடிந்தது, அவ்வளவுதான். 3ஆம் தூதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சமுத்திரத்தில் ஊற்றுகிறான் அந்த கோபத்தை. அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று என்று சொல்லும் பொழுது செத்தவனுடைய ரத்தம்னா எப்படி இருக்கும்? செத்தவனுடைய ரத்தம் எப்படி இருக்கும்? உறைஞ்சிரும்.
அவ்வளோதான், உறைந்து போயிற்று, உறைந்த ரத்தம். அதனால் என்ன நடந்தது என்று சொன்னால், சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளும் என்ன செய்தது? மாண்டு போயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மூன்றாம் தூதன் என்ன செய்கிறான் என்பதை பாருங்கள். மூன்றாம் தூதன் தன் கலசத்துள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர். ஆமென். இப்பொழுது ஆண்டவரை குறித்த ஒரு காரியத்தை இவர் சொல்லுகிறார். மூன்றாம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றுகிறான். அப்பொழுது ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாக மாறிவிட்டன. எப்படி குடிப்பது? நீரூற்றுகள் இரத்தமாக மாறும் பொழுது இரத்தத்தை குடிக்க முடியுமா? அப்பொழுது ஒரு தூதன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, நீர் இருக்கிறவர், நீர் இருந்தவர், நீர் பரிசுத்தர், இப்படி நியாயம் தீர்க்க உமக்கு நீதி உள்ளவராய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தருக்கு நியாயம் தீர்ப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு, அவருக்கு தகுதி உண்டு. அவர் அதை செய்கிறார், செய்யாமல் விடவே மாட்டார். மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லும் பொழுது இதை கேட்பதற்கு இன்றைக்கு மக்களுடைய காதுகள் தயாராக இல்லை, வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். மக்களுடைய காதுகள் தயாராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகும் என்று நினைக்கிறீர்களா? போகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. மனிதன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. மனிதனுடைய சரீரத்தின்கள் மேலே கொப்பளங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே கொடிய புண். இப்படி கொடிய புண் வந்த உடனே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடனே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். இது எதனால் வந்தது, இது என்ன வைரஸ், இது என்ன பாக்டீரியா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். கடைசியில் இந்த மருந்தை கண்டுபிடிக்கலாமா, அந்த மருந்தை கண்டுபிடிக்கலாமா என்று சொல்லி அவனுக்கு முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் இது தேவனிடத்திலிருந்து வந்த வாதியாயிருந்தால் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே ஒரு தூதன் சொல்லுகிறான். அந்த தூதனுடைய வார்த்தைகள் நமக்கு எதை வெளிப்படுத்துகின்றன என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது, நீர் இருக்கிறவர், நீர் இருந்தவர், நீர் வேறுபட்டவர், நீர் பரிசுத்தர். அடுத்தது தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவர் என்று தேவதூதன் சொல்லும் பொழுது அவன் சொல்ல வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சற்று உன்னிப்பாய் வாசித்தால் உங்களுக்கு புரியும். தேவன் நியாயம் தீர்க்கிறதற்கு அவருக்கு உரிமை உண்டு, அவருக்கு தகுதி உண்டு. அவர் நியாயம் கண்டிப்பாய் தீர்ப்பார். அவருக்கு நியாயம் தீர்க்கும் அளவிற்கு அவரிடத்திலே கிருபை இருந்தது. அந்த கிருபையை புறக்கணித்தார்கள் மக்கள், அவருடைய இரக்கத்தை புறக்கணித்தார்கள். அவருடைய எல்லா விதமான கூப்பிடும் சத்தத்திற்கும் செவி கொடுக்காமல் போனார்கள் என்கிற விஷயங்களெல்லாம் இந்த தேவதூதனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த தேவதூதன் கர்த்தரை துதிப்பது மட்டுமல்ல, கர்த்தரை துதிக்கிற அந்த துதியோடு கூட அவர் எப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர் என்பதையும் இந்த தேவதூதன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்த விஷயத்திற்கு நாம் வரலாம். 6வது வசனம், அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். இதுதாங்க நடக்கும். இவர்கள் யாருடைய இரத்தத்தை சிந்தினார்கள்? பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்னவென்று சொன்னால், எந்த இரத்தத்தை நீ சிந்தினாயோ அந்த இரத்தத்தையே குடி என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை குடிக்க வைத்து விட்டார். இது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற தண்டனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 7வது வசனத்திலே என்ன சம்பவிக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். இப்போ ஆண்டவர் செய்கிற நியாய தீர்ப்பு சரியானது. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக செய்கிறார் என்கிற விஷயம் கிடையாது. உம்முடைய நியாய தீர்ப்பிலே பாரபட்சம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பிலே சத்தியம் உண்டு, உம்முடைய நியாய தீர்ப்பிலே நீதி இருக்கிறது, நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியெல்லாம் இன்னொரு தூதன் பலிபீடத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். கவனிங்கள், நாம் என்ன கண்டுபிடித்தோம்? தேவனுடைய ஆலயம் திறந்திருக்கிறது. திறந்திருக்கப்பட்ட ஆலயத்திற்குள்ளாக
தேவனுடைய மகிமையினாலே தேவனுடைய ஆலயம் புகையை போல சூழ்ந்து காணப்படுகிறது. மக்களால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிற அந்த தூதர்களுடைய கலசங்களிலே தேவ கோபாக்கினை இருக்கிறது. அந்த கோபாக்கினை நிமித்தமாய் முதல் கலசத்தில் இருக்கிற கோபத்தை ஊற்றும் பொழுது புண் உண்டாகிறது. இரண்டாவது கலசத்தில் இருக்கிற கோபத்தை ஊற்றும் பொழுது சமுத்திரமெல்லாம் இரத்தமாய், உறைந்து போன இரத்தமாய் மாறி போகிறது. மூன்றாவது கலசத்தில் இருக்கிற கோபத்தை ஊற்றும் பொழுது ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாக மாறிப்போயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நான்காவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த மூன்றாவது விஷயத்தை சொல்லி முடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை அவர்கள் சிந்தினபடியினால் ஆறுகளையும் நீரூற்றுகளையும் நீ இரத்தமாக மாற்றி நீ போய் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாய் மாறின அந்த இரத்தத்தை குடிப்பதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் சொல்லும் பொழுது கர்த்தர் ஏதோ கொடூரமானவர் போல, மோசமானவர் போல சித்தரிப்பதற்கு அல்லது எண்ணுவதற்கு தோன்றக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தூதன் சொல்லுகிறான். அவன் எங்கிருந்து சொல்லுகிறான் என்று சொன்னால் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறான் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ பலிபீடம் என்று சொல்லும் பொழுது கண்கள் திறந்து பார்க்கத்தக்க அளவிற்கு அது முன்னால் தான் இருக்கும். பலிபீடம் அதற்கு அந்த பிரகாரத்தில் காணப்படுகிற முதல் ஆப்ஜெக்டே பலிபீடம் தான், முதல் ஃபர்னிச்சர். அதற்கப்புறம் தான் தண்ணீர், வெண்கல தொட்டி. அதற்கு உள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது தான் உள்ளே தான் நீங்கள் எதை பார்க்க முடியும் என்று சொன்னால் மெனோராவை பார்க்க முடியும், சமூக தப்பத்த மேஜையை பார்க்க முடியும், தூபபீடத்தை பார்க்க முடியும். யார் தான் பார்க்க முடியும் என்று சொன்னால் உள்ளே போகிறவர்கள் தான் பார்க்க முடியும். உள்ளே போகாதவர்களால் எதை பார்க்க முடியும் என்று சொன்னால் பலிபீடத்தையும் வெண்கல தொட்டியும் பார்க்க முடியும். இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற தூதன் அவன் சொல்லுகிற விஷயம் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நம்மையே நாம் ஆண்டவருக்கு பலியாக கொடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி நம்மையே ஆண்டவருக்கு பலியாக நாம் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இப்படிப்பட்ட வாதைகளினால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே தூதன் பலிபீடத்திலிருந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமானவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவைகள் என்று சொல்லுகிற சத்தத்தை யோவான் கேட்கிறார். யோவானால் கேட்க முடிகிறது. நாமும் ஒரு நாள் இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்போம். எப்படிப்பட்ட சத்தம்? கர்த்தாவே நீ நியாய தீர்ப்பு செய்கிறீர், உம்முடைய நியாய தீர்ப்பு உண்மையானது, உம்முடைய நியாய தீர்ப்பு சத்தியமானது, உம்முடைய நியாய தீர்ப்பு நீதியானது ஆண்டவரே என்று சொல்லுவதை நீங்களும் நானும் கேட்கக்கூடிய ஒரு நாள் வெகு சீக்கிரத்தில் வருகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்ததாக 4ஆம் தூதனை 8ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது 9வது வசனம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இதுதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படிப்பட்ட வாதைகளை அனுப்பினாலும் வாதைகளை அனுப்பின அந்த விஷயத்திற்காக ஜனங்கள் யாராவது மனம் திரும்பினார்கள் என்று சொன்னால் மனம் திரும்பவே இல்லை. இருக்க இருக்க ஜனங்களுடைய இருதயம் எப்படி போகிறது என்று சொன்னால் கடினமாக மாறிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றுகிறான். சூரியன் இன்னும் அதிகமாக அது பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறது, இன்னும் அதிகமாக அது சூடாகி கொண்டு தான் இருக்கிறது. உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை. நாளுக்கு நாள் உஷ்ணம் பெருகிக் கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதெல்லாம் அதனுடைய அடையாளங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அடுத்ததாக 5ஆம் தூதனுடைய காரியத்தை வாசிக்க கேட்கலாம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய ஆட்சியின் மேல், அதாவது கொடூரமாய் விக்கிரக ஆராதனை செய்கிற ஆட்சி அதிகாரங்களின் மேலே தேவனுடைய கோபம் திரும்புகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் என்ன நடந்தது என்று சொன்னால் ராஜ்யம் முடிவிற்கு வருகிறது. ராஜ்யம் இருளடைந்து போய் காணப்படுகிறது. அதனால் அவர்கள் தங்களுடைய வருத்தத்தினாலே தேவனை தூஷிக்கிறார்கள்.
தேவனை நோக்கி அவர்கள் மனம் திரும்புவதற்கு அவர்களுடைய மனம், அவர்களுடைய இருதயம் இடம் கொடுக்காமல் போய்விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆறாம் தூதன் தன் கலசத்துள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இந்த ஆவிகளை பற்றி சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஆவிகளாம்? அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். திரும்ப சொல்கிறேங்க, அவனிங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். இப்போ பிசாசுகளினுடைய ஆவிகளாலும் அற்புதங்கள் நடக்கும் என்பது இதன் மூலமாக நமக்கு புரிகிறது. இன்றைக்கு மக்கள் அற்புதங்களை கண்டே ஏமாந்து போகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வசனத்தை பார்த்தாவது அவர்கள் எச்சரிக்கப்படட்டும், அவர்கள் மனம் திரும்பட்டும். மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த அற்புதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிசாசினிடத்திலிருந்து ஒரு அற்புதம் கிடைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு அற்புதம் கிடைத்தால் கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? யோசித்து பாருங்கள். எந்த அற்புதங்களுமே நிரந்தரமானவைகள் அல்ல. தெரியுமா உங்களுக்கு? எந்த அற்புதங்களும் நிரந்தரமானவைகள் அல்ல. உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறது, அந்த வியாதியே சுகமாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுகம் நிரந்தரம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நிரந்தரம் இல்லை என்று சொல்லி நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் ஹீலிங் ஃப்ரம் த கேன்சர், யூ நீட் டு டை. எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து நமக்கு சுகமே கிடைத்தாலும் ஒரு நாள் நாம் மரிக்கத்தான் வேண்டும், இல்லையா? ஆகினால் அது நிரந்தரம் இல்லாத ஒன்று. மக்கள் அற்புதங்களை நோக்கி ஓடுகிறார்கள், ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா என்பதை நாம் யோசித்து பார்த்து அதற்கு எஸ்ன்னு சொல்லணும். ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னால் அதற்கு நோ என்று சொல்லி நாம் பழக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நோன்னு சொல்லாதனாலேயே பலர் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். இல்லை, வேண்டாம், எனக்கு முடியாது, இது தேவையில்லை என்று நாம் என்றைக்கு சொல்லியிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். யார் எதை கொடுத்தாலும் உடனே வாங்கிக்கிறது, இல்லையா? அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. முடியாது, வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். எனக்கு இது தேவையில்லை பிரதர், என்னால் இது முடியாது, நீங்கள் வேற யாருக்காவது கொடுங்கள், எனக்கு இது தேவையில்லாத விஷயம் என்று சொல்ல வேண்டும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை. ஒருவர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டடம் கட்டி கொடுப்பதற்கு ஒரு ஆர்கனைசேஷன் முன் வருகிறார்கள். நான் சொன்னேன் எதற்கு என்று சொல்லி கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டடம் கட்டி கொடுத்தால் நீங்கள் அந்த கட்டடத்தில் அனாதை பிள்ளைகளை வைத்து நீங்கள் ஆர்ஃபனேஜ் நடத்தலாம். அவர்கள் அதற்காக கட்டி கொடுக்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் அல்லது தாயோ தகப்பனோ இல்லாதவர்கள், செமி ஆர்ஃபன் அல்லது ஆர்ஃபன், இவர்களை நீங்கள் வைத்து பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்குமாக அவர்கள் செய்கிற ஒரே உதவி கட்டடம் கட்டி கொடுப்பது மட்டும்தான், அவர்களை தங்க வைப்பதற்கு. அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து விட்டால் அதிலே நீங்கள் வைத்து பிள்ளைகளை பராமரித்து ஆர்ஃபனேஜ் நடத்தணும், சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைத்தேன், ஓகே, ஒரு பக்கம் ஒரு அவ்வளோ பெரிய லேண்ட் இருக்குது, ஒரு பக்கம் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம பாட்டுக்கு சில்ட்ரன்ஸ் ஹோம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து நான் என்னுடைய தம்பியிடம் சொன்னேன், இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் பில்டிங் கட்டி கொடுக்குறாங்களாமா ஆர்ஃபனேஜ் நடத்துறதுக்கு, நான் செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை தெளிவாக சொன்னான், உன்னுடைய அழைப்பு அதுவா என்பதை நீ முதலாவது முடிவு செய்து கொள். உனக்கு அதுக்கு காலிங் இருக்கா? கட்டடம் கட்டி கொடுக்கறதற்காக நீ செய்ய போகிறாயா, இல்லாவிட்டால் அது உனக்கு அழைப்பா? அவன் கொச்சையாக ஒரு வார்த்தை சொன்னான், கஞ்சி காய்ச்சி ஊத்துறது தான் உன்னுடைய ஊழியம்னா அதை செய், அல்லது வேதம் போதிப்பது உன்னுடைய ஊழியம் என்று சொன்னால் அதை செய் என்று சொல்லி அதோடு முடித்து விட்டான். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆமாப்பா, நம்ம இப்படி ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறான்னு சொல்லி பில்டிங்கை வாங்கிட்டு
கடைசியில் அந்த பிள்ளைகளை வச்சு அதுதான் ஊழியன்னு சொல்லி அதை நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிஃப்டையும் ஆண்டவர் என்னிடத்துலேருந்து எடுத்து விடுவார். சரிப்பா, நீ எதுக்கு தான் லாய்க்கு? ஆமாம், நீ ஒரு பெரிய பானையை வச்சு நீ உன்னுடைய மனைவி 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, இப்படி கஞ்சியும் கூழும் காய்ச்சி ஊற்றிட்டு இருக்க அப்படிங்கிறதோடு முடித்து விடுவார். அப்போ நான் உணர்ந்து பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். நான் பொய் சொல்ல வருவேன், நான் ஜெபித்து பார்த்தேன், பொய் சொல்ல விரும்பல. நான் ஜெபிச்செல்லாம் பார்க்கல, நான் உணர்ந்து பார்த்தேன், யோசித்து தான் பார்த்தேன். இவ்வளவு நாள் ஆண்டவர் என்னை இப்படி நடத்திட்டு இருக்கிறாரே, அப்போது என்னுடைய பாதை இவ்வளவு நாள் கிளியராக இருக்கும் பொழுது திடீர்னு கொண்டு ஒரு விஷயத்தை டபக்குன்னு ஒரு பில்டிங்கை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நானா இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த காரியமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தோடு தான் செய்கிறார்கள், அவர்களை பிசாசு என்று நான் சொல்ல மாட்டேன். பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்கள் மூலமாக என்னுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுவதற்கு பிசாசு முயற்சி செய்கிறான். அப்போ அவர்களுக்கு சொல்லிட்டேன் நான், இல்லை எனக்கு முடியாது, எனக்கு பில்டிங் வேண்டாம், எனக்கு அந்த ஊழியம் இல்லை, எனக்கு அந்த தரிசனமும் இல்லை. யாராவது அந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அந்த பில்டிங்கை கொடுத்துருங்க, அவங்க பாட்டுக்கு என்ன செஞ்சுடுவாங்க, அவர்கள் அந்த ஊழியத்தை அவர்கள் பிள்ளைகளை வைத்து ஆர்ஃபனேஜ் நடத்துகிற ஊழியத்தை அவர்கள் செய்துட்டு போகட்டும்னு சொல்லி அதை நான் சொல்லி நோ என்று சொல்லிவிட்டேன். அப்புறம் தான் நான் யோசித்து, அதற்கு பிறகுதான் பார்த்தீர்கள் என்று சொன்னால், டிமோத்தி ப்ரோக்ராம் இன்டர்நேஷ்னலில் என்னை பிரசிடென்ட் ஆக்கினாங்க இந்தியாவுக்கு, அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு என்று சொல்லி ஊழியங்கள், இந்த போதனையினுடைய ஊழியங்கள் பெருக ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது. இந்தியா முழுவதும் அது வளர ஆரம்பித்தது, பல நாடுகளுக்கும் இது பெருக ஆரம்பித்தது. அதற்கு பிறகும் பல நாடுகளுக்கு நான் பிரயாணம் செய்ய என்னால் முடிந்தது. ஏராளமான தேவனுடைய ஊழியர்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்து, அந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்து அவர்களுக்கு போதிக்க முடிந்தது. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போய் அவர்களுடைய மக்களுக்கு சொன்ன அதனுடைய விளைவு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு ஒரே காரணம்தான் என்னால் உணர முடிந்தது, கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்ததன் மூலமாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதைத்தான் என்னால் அறிக்கை செய்ய முடிந்தது. இதை என்னால் ஃபீல் பண்ண முடிந்தது. என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லா விதமான காரியங்களுத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரே காரணம், மக்களுக்கு நான் என்னுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் போதித்த ஒரே விஷயம்தான் என்பதை என்னால் ஃபீல் பண்ண முடிந்தது. கண்ணு தெரியாத 2 பாஸ்டர்ஸ் என்னுடைய டிபிஐ கிளாஸில் உட்காருவாங்க. அந்த கோர்ஸ் முடிந்ததற்கு பிறகு அந்த கண்ணு தெரியாத ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், உங்களால் என்னை பார்க்க முடிகிறது, ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் உங்களுடைய போதனை ஒவ்வொன்றும் உங்களுடைய வாயிலிருந்து வரவில்லை. யூ ஆர் ஸ்பீக்கிங் டு மை ஹார்ட் டு ஹார்ட் நீங்கள் டீச் பண்ணுறீங்க என்று சொல்லி அந்த கண்ணு தெரியாத அந்த பாஸ்டர் கண்ணீர் விட்டு அழுதார் அந்த கோர்ஸினுடைய முடிவில். அப்பொழுது தான் நான் உணர்ந்து கொண்டேன். சிலர் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் எல்லாரையும் சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையை அடக்கி வைக்க அது நமக்கு வேறு விதமாகத்தான் அது முடியுமே தவிர, தேவனுடைய வார்த்தையை திறந்து விட்டு மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் அதை கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அதனுடைய பலனையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் என்னால் உணர முடிகிறது. அதை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயமோ அதை வேண்டான்னு சொல்லிடணும். இப்போ சப்போஸ் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 1000 சேர் நான் டொனேஷனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் வாங்கி அதுக்குன்னு ஒரு ரூம் எடுத்து வாடகை எடுத்து அந்த 1000 சேரை நான் அடுக்கி வச்சுட்டு இருந்துட்டு சொன்னால், வாழ்நாளெல்லாம் அந்த 1000 சேருக்கு நான் என்ன பண்ணணும், தொடச்சிட்டு இருக்கணும், அதுக்கு பூட்டி வச்சு அந்த ரூமுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கணும். நான் என்ன சொல்லணும், பிரதர் இப்பொழுது எனக்கு 1000 சேர் ஓகே, எனக்கு சேருக்கு தேவையில்லை, சேருக்கு உண்டான மக்களும் கிடையாது, சேர் போடுறதுக்கு இடமும் கிடையாது. ஆகினால வேறு யாருக்காவது 1000 சேர் தேவையுள்ளவங்களுக்கு நீங்கள் போய் கொடுத்துருங்க. வேண்டாம், எனக்கு ஒரு 100 சேர் கொடுங்க போதும், எனக்கு அதுக்கு மேலே எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி வைக்கிறதை போல ஒரு சாபம் வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் முதலாவது அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆசிரியர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவனுடைய வாழ்க்கையில் அதிக பணம் என்பது சாபம் என்று சொல்லி அவர் சொன்னார். மோர் மணி இஸ் அ கர்ஸ் என்று சொல்லி சொன்னார். சிலருடைய வீடுகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருட்கள் ரொம்ப லேவிஷாக இருக்கும், மெயின்டைனே பண்ண முடியாது அவங்களால. எதையும் துடைக்க முடியாது, எதையும் எடுத்து வைக்க முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது. ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொண்டு உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அதற்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 4 நாள் வேணும். என்ன காரணம்னு சொன்னால், அது எப்போ வச்சேன்னே தெரியாது. இது இப்போ வச்சாதா அப்போ வச்சதா, அது எடுத்து சாப்பிட்லாமா வேண்டாமா,
கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வச்சதுக்கும் ஒரு வாரம் முன்னால் வச்சதுக்கும் இன்னும் ஒரு மாதத்திற்கு முன்னால் வச்சதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அத்தனையும் எடுத்து க்ளீன் பண்ணி உள்ளே தூக்கி போடணும். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணணும்னு சொன்னால் இவங்க அவங்க வழியே இல்லை. இப்போ என்ன தான் பண்ணுற, இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, ஃப்ரிட்ஜையே தூக்கி கொடுத்துட்டு வேறு ஃப்ரிட்ஜ் வாங்குறத தவிர ஒரு வழி இல்லைங்கிற சூழ்நிலைக்கெல்லாம் மக்கள் தள்ளப்படுகிறார்கள். ஃப்ரிட்ஜு பெருசாக பெருசாக மக்களுடைய வாழ்க்கையில் நோயும் பெருசாகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இது நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். போனும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடே குப்பைக்களமாக மாறிடும், வீடே தூசியாக தான் கிடக்கும், ஒன்றுமே இவர்களால் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த அந்த விஷயங்களை பெருக்க நினைக்கிறார்கள். அது அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சாபமாக முடிவடைந்து விடுகிறது. இல்லை, நமக்கு இது தேவை என்று சொன்னால் இது தேவை, போதும், அதற்கப்புறம் நோன் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இன்றைக்கு இருக்கிற மக்கள், இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த நிலைமையும் இன்றைக்கு இருந்த நிலைமையும் வித்தியாசம். அன்றைக்கு ஒரு ஜாமான மளிகை கடையில் போய் நீங்கள் ஜாமானம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்து லிஸ்ட்டு போட்டு போவாங்க. உப்பு, புளி, பருப்பு, தேங்காய், எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்புன்னு ஒரு லிஸ்ட்டு நீளமாக எழுதுவாங்க. எழுதிட்டு அதை போய் மளிகை கடைக்கில் நின்று அவங்ககிட்ட சொல்லணும். இல்லாட்டி இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டா அக்கா போட்டு வச்சுருக்கிறேன் போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா போட்டு வச்சு முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. வண்டியை தள்ளிட்டு போனீங்கன்னா பார்க்குறதெல்லாம் கொடுக்குறது, எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அவன் எவ்வளோ பெரிய டெம்டேஷன் உருவாக்கி வச்சுருக்கான்னு பாருங்க நீங்கள். அந்த வண்டி நிறைஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி, அதுவும் நிறைஞ்சு வண்டி வண்டியாக ஜாமானத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்கெட் வாங்கி அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தூக்கி போடுறது. அது பேசாமல் கடையில் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்க, வேற வேணாலும் வாங்கிட்டு போயிருப்பான். அந்த டேட்டு முடிஞ்சு அது வரைக்கும் தூக்கி போட மாட்டாங்க, அதற்கப்புறம் தான் அதை தூக்கி போடுவாங்க. இப்போ மக்களை வந்து எப்படி ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் வைத்து விட்டான் என்பதை பாருங்கள். நான் சொல்லுவேன் எப்போதுமே, கடைக்கு போகிறியா லிஸ்ட் எழுது, அதை மட்டும்தான் வாங்கணும். அதற்கப்புறம் அங்கே போய் டெம்ப்ட் ஆகவே கூடாது. நம்ம இது நல்லா இருக்கும், அதனால இது உனக்கு வீட்லேயே தேவையில்லைன்னு தெரிஞ்சதில்லை. வீட்டிலேயே தேவையில்லை என்று சொல்லி தெரிந்தால் அதை நாம் அதற்கு பிறகும் வாங்கக்கூடாது. நாம் வீட்டுக்கு வந்துடணும். எப்பொழுது தேவையோ அப்பொழுது வாங்கிக்கலாம். இன்னும் இருந்து ஒரு மாதம் கழித்து நம்ம வேணால் அதை யூஸ் பண்ணலான்னு சொன்னால் ஒரு மாதம் கழித்து வாங்கிக்கலாம். இப்போ என்ன அதற்கு தேவை? வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் மாலுக்கு போகலான்னு என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் கையில் ஒரு துண்டு பேப்பர் இருந்தது. அதை பாக்கெட்டில் வச்சுட்டார். என்ன பேப்பர்னு எனக்கு தெரியல. சரி போகலான்னு போகும்பொழுது அவர் மாலுக்குள்ளே போகும்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நீ ஒரு காற்று எடுத்துக்கோ, நான் ஒரு காற்று எடுத்துக்கிறேன்னாரு. இந்த தள்ளுற காற்று. நான் ஒரு காற்று எடுத்தேன், அவர் ஒரு காற்று எடுத்துக்கிட்டார். உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணார், அங்கே கொண்டே வச்சிருந்தார். அந்த காற்றெல்லாம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த காற்றை வச்சு சொன்னார். அவரும் காற்றை வச்சுட்டார். என்னடா காற்று எடுத்துகிட்டு வந்து ஜாமானம் வாங்க பார்த்தா உள்ளே வைக்க சொல்கிறார். அவர் சொன்னார், நான் எப்போ இப்படி மாலுக்கு வந்தாலும் வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போவேன், என்னால் முடிஞ்சது. அப்போ ஜாமானம் வாங்குறதுக்கு இல்லையான்னு கேட்டேன். இல்லைப்பா, என் கையில் லிஸ்ட் இருக்குப்பார், 3 ஜாமானம் வாங்கணும் நான். அப்படி லிஸ்ட் எடுத்தார். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொன்னோன்னே அதை படிச்சுட்டு இந்த போர்டை படித்தார். இது எங்கே இருக்கும் அப்படின்னு போர்டை படித்தார். ஓகே, இந்த போர்டு கீழே இந்த ஜாமானம் இருக்குது, 1 எடுத்துட்டேன். அடுத்த 2வது ஜாமானம் லிஸ்ட்டை படித்தார். இது எங்கே இருக்குன்னு போர்டை படித்தோன்னே ஓகே இது கீழே இருக்குன்னு போய் 2வது ஜாமானத்தை எடுத்தார். 3ஆவது ஜாமானம் படிக்கும்பொழுது கொஞ்சம் தூரம் நடந்து போனார். இது எங்கே இருக்குன்னு மேலே இருக்கிற எழுத போர்டை படித்தோன்னே அதிலிருந்து ஒரு ஜாமானம் எடுத்தார். 3 ஜாமானம் வாங்கியாச்சு. ஓகே லெட்ஸ் கோ, வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். 3 ஜாமானத்துக்கு வெளில போட்டார், கார் ஏறி கிளம்பிட்டார். நான் நினச்சேன் 2 கார்ட் நிறைய இன்றைக்கி ஜாமானம் வாங்க போகிறான்னு நினச்சா, அந்த 2 கார்ட்டையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வரும்போது இப்படி ஹெல்ப் பண்ணுவேன். நான் வெளியே சும்மா கிடக்கிறத மற்றவர்கள் வேலை செய்யறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன உதவி செய்யலாம், என்னால் முடிஞ்ச உதவி. வெளியே அங்கே பார்க்கிங் லாட்டில் கிடக்கிற காற்று உள்ளே தள்ளி கொண்டு போய் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் போட்டுட்டு 3 ஜாமானம், அந்த 3 ஜாமானம் தான், அதுதான் தேவைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நம்மால் கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்குவான், கடனை வாங்கி வாங்குவான். எவ்வளவு தேவையில்லாத லேவிஷ்னஸ் என்பதை யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ட்ரெஸ்ஸு போடவே முடியறதில்லை. வருஷம் ஃபுல்லாக போட்டாலும் அவ்வளவும் தீர்றது கிடையாது. சரி, எதுக்காக எடுத்து கொடுத்துடலாம், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை அவ்வளவு வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ நாம் என்ன செய்ய பழக வேண்டும் என்று சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு தேவையில்லை, எனக்கு முடியாது, இது தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அற்புதங்கள் பிசாசு செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதா? இல்லை, வேண்டாம். பிசாசு ஒரு அற்புதம் செஞ்சிச்சுன்னு சொன்னால்
அதை விட இந்த வியாதியோடு நான் இருந்து விட்டு போவது நல்லது. பிசாசு பணம் கொடுக்குறான்னு சொன்னால் அதை விட நான் வறுமையில் இருந்து விட்டு போவது நல்லது. பிசாசு சாப்பாடு கொடுக்குறான்னு சொன்னால் இல்லை, அதை விட நான் பட்டினியில் இருந்து விட்டு போவது நல்லது. அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, யார் கொடுத்தா என்ன பிரதர், கொஞ்சம் சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கலாம், அது பிசாசிட்டிருந்து வந்தானே ஆண்டவர்கிட்ட வந்தானே, அப்படி யோசிக்கிறோமா? நம்ம யார் கொடுத்தா என்ன, காசு தானே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை இல்லை, நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்க பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை வேண்டான்னு சொல்கிறீங்களா? வேண்டாம், நோ, அது எனக்கு தேவையில்லை. கர்த்தரால் வராத யாவும் பாவம். கரெக்டா? தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, எனக்கு தேவனுடைய அனுமதியோடு வருகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், மிச்சத்தை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது கவனிங்க. எங்கள் அப்பாலாம் ஊழிய செய்கிற காலத்தில் யார் காணிக்கை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். நான் சொல்கிறது பையனா சுகந்திக்காக தெரியும் எவ்வளவு அந்த பார்டர் லைன்லேயே அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எங்கள் அப்பா இறந்ததனுடைய செய்தியை அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்து அந்த அறிவிப்பை கேட்ட உடனே அவர்களுக்கு உடனே என்னுடைய ஞாபகம் தான் வந்தது. சுகந்திக்காவுக்கு உடனே பக்தர் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்காக 3 நாள் அவர்கள் உபவாசம் பண்ண, நான் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன், அவங்க எனக்காக 3 நாள் உபவாசம் பண்ணி சர்ச்சில் எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த ஊழியம் பாஸ்டர் செஞ்ச ஊழியத்தை அதற்கப்புறம் பாஸ்டருடைய மகன் செய்ய வேண்டும், ஆகினால அவனுக்கு ஆண்டவர் நல்ல கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி எனக்காக இவங்களோடு இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அப்பா யாராவது காணிக்க கொண்டு வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களிடத்துல கொடுக்குற சொல்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், உங்கள்கிட்ட கொடுக்க சொன்ன ஆண்டவர் என்கிட்ட வாங்க சொன்னால் தான் வாங்குவார். இன்றைக்கு ஆண்டவர் யார்ட்டையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுக்குறவன்கிட்ட பேசுகிறதே கிடையாது, வாங்குறவங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். கொடுக்குறவங்கள்ட்ட யாராவது ஆண்டவர் பேசுகிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் அப்படி பேசுறதில்ல. ஆண்டவர் தன்னுடைய நிலையே மாற்றிட்டார். முதல்ல யார்கிட்ட பேசுவார்? மகனே அவருக்கு போய் இதை கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். இப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறார்? மகனே இவனிடத்தில் கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். அந்த காலங்களில் அப்படி பேசின ஆண்டவர் இந்த காலங்களில் மாறி பேச ஆரம்பித்து விட்டார். கேட்கிற ஒரு விஷயமே தவறு என்று சொல்லி போதித்த ஒரு காலம். மக்களிடத்தில் கேட்காதே, உன்னுடைய தேவைகளை சொல்லாதே, நீ கேட்பது ஆண்டவரிடத்தில் கேள், உன்னுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், யாரிடத்துல பேசணுமோ அவனிடத்துல பேசி ஏவுவார், உள்ள தூண்டுவார். தூண்டி அவனை உள்ளே இருக்க விட மாட்டார், அவனுக்கு தூக்கத்தையே கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அவன் பாக்கெட்டில் 500 ரூபா வச்சிருப்பான், விடிய அவனுக்கு தூக்கம் வராது. என்னன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், நான் தான் உன்னை 500 ரூபாய் நீ பாக்கெட்டில் வச்சிருக்காது, இதை கொண்டே அவனுக்கு ஊழியர் கொடுன்னு சொன்னேன்ல நான், நீ வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு தூக்கமே வரவிட மாட்டார். அவன் 2 நாளாக முழிச்சு வச்சு பார்ப்பான், இது எப்படி நான் போய் ஊழியக்காரனுக்கு கொடுக்குறது, இது எப்படி நான் ஊழியக்காரனுக்கு கொடுக்குறது, இந்த பாக்கெட் இருந்து இந்த பாக்கெட்டுக்கு இந்த பாக்கெட்டுக்கு இந்த பாக்கெட் மாற்றி வச்சு பார்ப்பான். ஆண்டவர் விடவே மாட்டார். அவனை போட்டு அமுத்தி தள்ளுன்னு தள்ளி, இல்லை நீ இதை வச்சிருக்கக்கூடாது, ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு நாள் அடிச்சு பண்ணிட்டு வருவான், பாஸ்டர் 2 நாளாக தூக்கமே இல்லை. ஏன் பார்த்தவங்கள 500 ரூபா வச்சிருந்தேன் பாஸ்டர், இந்த பாக்கெட்டில் வச்சிருந்தேன், திரும்ப தூக்கி இந்த பாக்கெட்டில் வச்சு பார்த்தேன், இந்த பாக்கெட்லேருந்து மேல் பாக்கெட்டுக்கு வச்சு பார்த்தேன், ஆண்டவர் என்னை விடவே இல்லை, உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலொழிய விட முடியாதுன்ட்டார் ஆண்டவர். கொண்டுட்டு வந்திருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். பாஸ்டர் என்ன சொல்லுவார், தம்பி அதெல்லாம் சரிதான், நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் வாங்க சொன்னதான் வாங்குவேன். அவனுக்கு வலியத்தில் புளியை கரைச்சிரும், 2 நாளும் தூக்கம் இல்லை, இவர் வாங்கலைன்னா இன்னொரு நாளும் தூக்க முடியாது போல தெரியுதே. ஆண்டவரே எப்படியாவது அந்த ஊழியக்கார்ட்ட பேசுங்க, என் பணத்தை வாங்க சொல்லி பேசுங்க ஆண்டவரே. அவன் உட்காந்து ஜெபிக்க, அவன் உட்காந்து ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பேசுவார். ஆமா, இந்த ஜெப வீட்டுக்கு நான் இவனை அனுப்பினேன், அவன் கையில் இருக்கிற பணத்தை உனக்கு தான் கொடுக்க சொல்றதுக்கு அனுப்பினேன், ஆகினால நீ வாங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஊழியக்கார் வாங்கி ஜெபம் பண்ணுவார். இவன் நிம்மதியா போவான். அப்பா எப்படியும் 500 ரூபாய் கொடுத்துட்டோமப்பா, இனி போய் நான் நிம்மதியா தூங்குவேன். இந்த காலங்களெல்லாம் இருந்ததுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இல்லை தெரியுமான்னு கேட்குறேன் நான். இருந்தது. இன்றைக்கு மகனே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஆண்டவர் என்னிடத்தில் கேட்கிறார். ஜோலி முடிஞ்சுது. அவன் யோசிப்பான், நடுங்குவான், கர்த்தர் பேசியிருக்காரு, நம்ம கொடுக்காம விட்டால் நமக்கு என்ன பண்ணுறது, கொடுக்காவிட்டால் சாபம் வரும், வேற வழியில் அவன் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவான். இல்லைங்க, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானவர். அப்போதான் யாரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்ம கேட்டேன்னு சொன்னால் பிசாசம் கொடுத்துட்டு போயிடுவான். அதை வாங்கி வச்சு தான் நம்ம மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதிப்படுவதற்கான காரணமே அதுதான். அல்லோகலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நோன்னு சொல்லுங்க.
அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவிகள், அவைகளும் அற்புதங்களை செய்யும். பிசாசினிடத்திலிருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைப்பதை விட இந்த வியாதியோடு நான் இருந்து விட்டு போவது நல்லது. பிசாசினிடத்திலிருந்து எனக்கு ஒரு பணம் கிடைப்பதை விட நான் வறுமையில் இருந்து விட்டு போவது நல்லது. பிசாசினுடைய கையிலிருந்து எனக்கு ஒரு உணவு கிடைப்பதை விட நான் பட்டினியோடு இருந்து விட்டு போவது நல்லது. அந்த வைராக்கியம் இருக்கா நமக்கு? அந்த வைராக்கியத்தோடு நீங்களும் நானும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் 16ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியான காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியாக செலுத்துவதற்கு ஆயத்தமான பொழுது கர்த்தர் சொன்னார், நான் பார்த்துக் கொள்வேன், யெகோவா ஈரே. அந்த தேவைகளை எல்லாவற்றையும் பார்த்து சந்திக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். அற்புதங்களை செய்யும் பிசாசுகளின் ஆவி என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிசாசினிடத்திலிருந்து எது கிடைத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கை நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் தந்தால் எனக்கு வேண்டும், கர்த்தரால் வராத யாவும் எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை பொழுதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறது, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, எங்களை தேற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் மட்டும் எங்களுக்கு போதும். கர்த்தர் தருகிற காரியங்கள் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்துவீராக. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி பலமாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகத்தினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.